கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக புதுச்சேரியில் நடைபெற்ற தாவிக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் மத்திய அரசையும் திமுகவையும் விமர்சித்து பேசிய நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர்கள் ரங்கசாமியின் ஆட்சியை பாராட்டி பேசியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன் வணக்கம். புதுச்சேரி தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பட்டொலி வீசி பறக்கும் என தாவிக தலைவர் விஜய் சூளுரைக்கிறார். அதன் முழு பின்னணி என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 72 நாட்களுக்கு பின்பு இன்று புதுச்சேரியில் முதன்முறையாக மக்களை சந்தித்து அவருடைய உரையை ஆற்றியிருக்கிறார். இந்த உரையை மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருந்த தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மிகுந்த ஏமாற்றமே மிஞ்சியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் அவருடைய உரை ஒரு நீண்ட உரையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. தாவேகாவிற்கு பல்வேறு விமர்சனங்களும் அதே போன்று பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கெல்லாம் பதிலளிப்பார் என்று எதிர்பார்த்திருந்த தொண்டர்களுக்கு இன்று ஒரு மிகுந்த ஏமாற்றம் தான் அளித்தது. கடந்த முறை காஞ்சிபுரத்தில் ஒரு உள்ளரங்கு கூட்டமாக நடைபெற்றது. இதில் 2000 மக்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இன்று புதுச்சேரி மாநிலத்தில் அவர் தன்னுடைய உரையை ஆற்றினார். புதுவையில் விஜய் அவர்கள் ஆற்றக்கூடிய முதல் உரை என்பதனால் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பானது இருந்தது. ஆனால் தற்பொழுது அவர் ஆற்றிருக்கக்கூடிய உரை என்பது அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் அளிக்கக்கூடிய ஒரு வகையில் இருந்திருக்கிறது. 11 நிமிடங்கள் மட்டுமே அவருடைய உரை இருந்தது. மொத்தமாக பார்த்தோமேனால் தாவேகாவின் நிர்வாகிகள் இணைந்து ஒரு 30 நிமிடத்திற்குள் இந்த உரையை முடித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக புதுச்சேரிக்கும் நம்மளுடைய முதல்வருக்கும் மிகுந்த நன்றி என்று அவர் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் திமுக அரசு இவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தொடர்ந்து அவர் திமுகவை விமர்சித்தும் அதே போன்று அவரை தாக்கி பேசுவதிலுமே மிகுந்த கவனத்துடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. முதலில் ரங்கசாமி அவர்களை பாராட்டி பேசியிருந்த விஜய் அவர்கள் மீண்டும் புதுவை அரசு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் அந்த மக்களுக்கு செய்யவில்லை. குறிப்பாக காரைக்கால் ஏனாம் உள்ளிட்ட பகுதிகள் பார்த்தோமெனால் தனித்து விடப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே இந்த அரசு செய்யவில்லை என்றும் பேசியிருந்தார். அதே போன்று புதுவையும் தமிழ்நாடும் வேறு வேறு மாநிலங்களாக இருந்தாலும் நம்மளுடைய மக்கள் தான் என்றும் பேசியிருந்தார். ஒன்றிய பாஜக அரசு புதுச்சேரிக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. இங்கு தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கோ அல்லது ஐடி கம்பெனிகளை கொண்டு வருவதற்கோ அவர்கள் எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. அதே போன்று இங்கு சிறுபான்மையின மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டே கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் என்பதை புதுச்சேரி அரசு செய்யவில்லை என்றும் பேசியிருந்தார். ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டு சாற்றப்பட்டு அவர் 200 நாட்களுக்கு மேல் மாற்றப்பட்டு ஆகிறது. புதுவையில் ஒரு புதிய அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஆனால் இன்னுமே துறையை ஒதுக்காத ஒரு சூழல் தான் இருக்கிறது என்றும் பேசியிருக்கிறார். விஜய் அவர்களுடைய உரையை எடுத்துக்கொண்டமையானால் முதலில் புதுச்சேரி அரசை பாராட்டியும் பின்பு தாக்கியும் பேசியிருந்தார். ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடனும் ரங்கசாமியுடனும் ஒரு இணக்கமான போக்கை அவர் கொண்டு செல்ல விரும்புகிறார். இருந்தாலுமே கூட தற்பொழுது பாஜக என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்திருப்பதனால் ஒரு சில விஷயங்களில் அவர் பாராட்டி பேசியிருந்தார். அதே போன்று ஒரு சில விஷயங்களில் புதுவை அரசை தாக்கி பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் அரசை அவர் நேரடியாக தாக்கியோ அல்லது விமர்சிக்கவோ இல்லை. புதுச்சேரியில் சென்றும் திமுகவையும் அதே போன்ற திமுக அரசையும் தான் கடுமையாக விமர்சித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இன்று அவருடைய உரை என்பது 11 நிமிடங்கள் மட்டுமே இருந்தது. இதில் ஒரு 2 நிமிடங்கள் புதுவை மாநிலத்தினுடைய பெருமைகளை எடுத்துரைத்தார். அதற்கு பின்பு ஒன்றிய பாஜக அரசை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். அதே போன்று புதுவை அரசு எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் காரைக்கால் ஏனாம் பகுதிகளுக்கு செய்யவில்லை. அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் சொல்லியிருந்தார். அதே போன்று ஒன்றிய பாஜக அரசு புதுச்சேரியை மாநில அந்தஸ்து ஆக்குவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. பல்வேறு முறையும் அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டது. ஆனாலுமே கூட இன்னும் கிடப்பில் தான் போடப்பட்டிருக்கிறது என்றும் பாஜகவை கடுமையாக தாக்கி பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய உரையில் புதுவை மாநில அரசையும் அதே போன்று அந்த முதல்வரையும் விமர்சித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவர் திமுகவை தாக்கி பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. புதுவையை பொறுத்தவரை தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முதல்வராக பார்த்தோமெனால் ரங்கசாமி அவர்கள் அங்கம் வகிக்கிறார். அவருடன் கடந்த காலங்களில் ஒரு நல்ல நட்புறவு என்பது விஜய்க்கு அவர்களுக்கு இருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது விஜய் அவர்களுக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி காட்சிகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ரங்கசாமி பாஜகவை கலற்றிவிட்டு தாவேகாவுடைய கூட்டணிக்குள் இணைப்பார் என்று அவர்கள் தரப்பில் எதிர்பார்க்கிறார்கள். அதனால்தான் நேரடியாக விமர்சிக்காமல்
பாஜகவையும் திமுகவையும் விமர்சிப்பதிலே அவருடைய முழு கவனம் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இன்று அவருடைய உரை என்பது மிகுந்த ஒரு ஏமாற்றம்தான். வரக்கூடிய 16ஆம் தேதி ஈரோட்டில் அவர் மக்களை சந்திக்கிறார். அன்று அவருடைய உரை எப்படி இருக்கு என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சிவராமன், காவல்துறை பாதுகாப்புக்காக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியை பாராட்டும் விஜய் பிறகு சிறுபான்மையினரை அவமானப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளதன் பின்னணி என்ன? குறிப்பாக புதுவை அரசை பார்த்தோமேனால் காவல்துறை பாதுகாப்பு என்பது சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையும் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் இதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் புதுவை அரசை பாராட்டுவது போல் இருந்தாலுமே கூட அதில் திமுகவை தாக்கி பேசுவதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று சிறுபான்மையினர்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் தராமல் இருக்கிறது. இந்த அமைச்சரவையில் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரவில்லை என்றும் பேசியிருந்தார். இதுவுமே கூட பாஜகவை அவர் மறைமுகமாக தாக்கி பேசுவதாகத்தான் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 2 விஷயங்களை எடுத்துக்கொண்டோமேயானால் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை அவர் பாராட்டியிருந்தார். அதே போன்று திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்திருந்தார். அவருடைய அரசியல் எதிரி என்பது திமுகவாகவும் கொள்கை எதிரி பாஜகவும் ஏற்கனவே அவர் தொடர்ந்து பிரகடனப்படுத்தி வரக்கூடிய நிலையில் இன்று அவருடைய உரையும் அதே போலதான் இருந்தது. புதுவையில் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கூட அவர் ஊழல் குற்றச்சாட்டு குறித்தோ அல்லது மதுபான ஆலைகளை மூடுவது குறித்தோ எந்த ஒரு பேச்சும் அவர் உரையாற்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று என்ஆர் காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் ஊழல் குற்றச்சாட்டு மாற்றப்பட்ட அமைச்சர் குறித்தும் ஒரு கடுமையான விமர்சனத்தை அவர் முன்வைக்காததும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.